ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு சோகமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது பிரபலமான திரையரங்குகள் நிறைய திரையரங்குகள் வந்து கங்குவா திரைப்படத்தையே இல்லை ஓட்ட மாட்டோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்றது இப்போ வந்து ட்விட்டரில் பெரிய விவாதமே போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நவம்பர் 14 செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கங்குவா. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஒரு பஞ்சமே இல்லாத மாதிரி வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தோம், சம் ஹைப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஏராளமாக வந்து நம்மளோட நவம்பர் 14 ஃபர்ஸ்ட் ஷோ போனால் வந்து ரசிகர்களுக்கு மிஞ்சியது ஏமாற்றம் மட்டும்தான். ஏன்னா வந்து அந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லி ஆகும். கொடுத்த ஐப்புக்கும் ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இதை வந்து நிறைய சூர்யா ஃபேன்ஸே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இனி வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து ரொம்ப ஃப்ளாப் ஆகிடுமோ அப்படின்னு பயந்த நிலையில் வந்து கடந்த வாரம், அதாவது சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் வந்து செம்மையாக ஓடிச்சு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நம்மளோட கங்குவா திரைப்படம் ரொம்ப பிடித்திருந்ததான் அப்படின்றது ரிப்போர்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து போன மண்டேலேருந்து ஸோ நிறைய திரையரங்கில் வந்து ஷோஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றது அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. அதாவது இந்த மண்டேலேருந்து வந்து அமரன் திரைப்படத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களாம். ஸோ ஒரு தேட்டரில் 5 ஷோ ஓடுதுன்னா 2 ஷோ தான் கங்குவா கொடுத்து 3 ஷோ நம்மளோட அமரன் திரைப்படத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது நியூஸ் வந்திருக்கு. இப்போ வந்து லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஒரு பிரபலமான திரையரங்கில் ஸோ படம் பார்க்க போன ரசிகர்கள் வந்து நிறுத்திட்டு 10 பேர் வந்தால் தான் உள்ளே விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அதாவது அவ்வளோ காலியாக போகுது அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. இது வந்து ட்விட்டரில் வந்து பெரிய விவாதமே வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் போகுது. ரசிகர்கள் ரொம்ப ஏமாற்றத்திலே இருக்காங்க.